ஏமா எங்கம்மா அவங்க 3 பேருடைய புருஷனுங்களும்? யார் யானி? நான் அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பியூனு. பியூனா? ஆமா. அறிவு இருக்கா உனக்கு? இல்ல அறிவு இருக்கான்னு கேக்குறேன். அவனுங்களுக்கு தான் ப்ரமோஷன் கிடைச்சி ட்ரைனிங் போயிருக்கானுங்களே பெங்களூருக்கு. அவனுங்க கூட வேலை செய்யற உனக்கு இது கூட தெரியலன்னா என்னையா வேலை செஞ்சு கிளிக்கிற? பட்டை போட்டுருக்கேன்னு பாக்குறேன். இல்லைன்னா வாயில அசிங்கமா கேட்டுடுவேன். அவங்களத்தான் வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்களே, அப்புறம் எங்க ட்ரைனிங் போறது? என்னது டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா? ஆமா. என்னம்மா என் வாடகை எல்லாம் அவ்வளவுதானா? அண்ணாச்சி உண்மையாவே எங்க வீட்டுக்காரங்களுக்கு வேலை போயிடுச்சா? ஆமாமா. ஓனர் கிட்ட தயார் பண்ணா சும்மா விட்டுருவாங்களா? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. திரும்ப கம்பெனி பக்கம் வந்தா அடிச்சே கொண்டுடுவாங்க. இத பாருமா, அவனுங்க ஊர்ல இருந்து வந்த உடனே என்ன வந்து பார்க்க சொல்றீங்க. வெறுங்கையோட வந்து போறானுங்க. வாங்கின பணம் 20,000 வந்து பார்க்க சொல்றீங்க. 20,000? ஆமாமா. உங்களுக்கு தெரியாதா? டிவிஎஸ் 50 வாங்குறதுன்னு 10,000 வாங்கினானுங்க. தீபாவளி செலவுக்குன்னு 7,000 வாங்கினானுங்க. அப்பப்ப ஊர் சுத்தத்துக்கு 1000-500 வாங்கினானுங்க. பத்தாததுக்கு போன வாரம் பிராந்தி கடையில ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு அதையும் என் கடையில எடுத்துட்டு வந்துட்டானுங்க திருட்டு பசங்க. என்னம்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி பாக்குறீங்க? அண்ணே, தீபாவளிக்கு வாங்கின கடன் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், மத்தது எதுவும் எங்களுக்கு தெரியாதுன்னு. என்னது தெரியாதா? என் வீட்டு காசுல வாங்கின வண்டியில மட்டும் ஜாலியா உட்காந்து ஊர் சுத்த தெரியுது, ஆனா கடன் வாங்குறது தெரியாதா? விட்டு அவங்களோட கில்லாடியா இருப்பீங்க போல இருக்க நீங்க. இத பாருமா, அவனுங்க 3 பேரும் பணத்தோட வந்து பாக்கல, உயிரோட இருக்க மாட்டானுங்க, சொல்லிடுங்க. ஏய் இருப்பா, இந்த பெயிண்ட் அடிக்கிற பசங்களை நம்பி எப்படியா 20,000 ரூபாய் கடன் கொடுத்த? நான் ஒண்ணு அவனுக்கு வேலையை நம்பி பணத்தை கொடுக்கல, அவனுக்கு சொந்த வீட்டை நம்பி தான் பணத்தை கொடுத்தேன். என்னது இந்த பிச்சைக்கார பசங்க சொந்த வீடு இருக்குன்னு சொன்னானுங்களா? ஆமாயா, இந்த 3 வீட்டை வித்தாவது என் கடனை தரேன்னு சொன்னானுங்க. யார் வீட்டை விக்கிறது? வயசான கிழவனாச்சுன்னு பாக்குறேன், இல்ல இங்க கொண்டு விடுவேன். கையேறா, என் வீட்டை அவங்க வீடுன்னு சொன்னா உன்னை அடிக்காம என்னடா பண்றது? எது இது ஊ வீடா? ஆமாடா, 40 வருஷமா நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடுடா இது. இந்த அம்மா எப்ப என் வீட்டை அவனுங்க வீடுன்னு சொன்னானுங்களோ ஒரு நிமிஷம் கூட நீங்க எங்க இருக்க கூடாது. நன்றி கட்ட பசங்களுக்கு இனிமே இந்த வீட்டுல இடமே கிடையாது. 1ஆம் தேதிக்குள்ள வீட்டை காலி பண்ணல, சட்டி பொட்டி எல்லாம் வெளியே கடாசி விட்டு வீட்டை இழுத்து பூட்டிடுவேன். அயோக்கிய பசங்க வரட்டும், பேசிக்கிறேன். ஏமா அடுத்தவன் வீட்டையே தான் வீடுன்னு என்கிட்ட போய் சொல்லி பணம் வாங்கியிருக்காங்கன்னா அவனுங்க எப்பேற்பட்ட அயோக்கிய பசங்களா இருப்பானுங்க. ஏமா இப்பேற்பட்ட திருட்டு பசங்களோட எப்படிமா குடும்பம் நடத்துறீங்க? இந்த பாருமா, கொஞ்சம் ஏமாந்தீங்க, உங்களையும் உங்க குழந்தைங்க வித்துட்டு போயிடுவாங்க அந்த பொறுக்கி பசங்க. இதுக்கு மேல வெயிட் பண்ணோம், நாம கொடுத்த பணத்தை வசூல் பண்ண முடியாது. வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லா பொருளையும் எடுத்துட்டு வாங்கடா. ஐயோ வேண்டாங்க, நில்லுங்க. இருமா. என்ன நினைக்கிறீங்க? நில்லுங்க அண்ணே, வீட்டுல இருக்கிற பொருளுங்களை எல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா பாக்குறவங்க அசிங்கமா நினைப்பாங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. ஏமா அவங்களும் பணத்தை கொடுக்க மாட்டேன்றானுங்க, நீயும் பொருளை எடுக்கூடாதுன்ற, அப்புறம் நான் கொடுத்த பணத்தை எப்படிதான் வசூல் பண்றது? அண்ணாச்சி எப்பயாவது மாசம் மாசம் கொடுத்துறேன். என்னம்மா குழந்தை மாதிரி பேசுற? வீட்டுக்காருக்கு தான் வேலை இல்லையே, அப்புறம் எப்படி கொடுப்ப? அவங்களுக்கு வேலை இல்லைன்னா என்ன, நாங்க வேலைக்கு போய் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுறோம். என்னது வேலைக்கு போய் கொடுத்துட்டியா? இந்த பாருமா, நான் கொடுத்தது 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லம்மா, 20,000. அண்ணே, நாங்க கண்டிப்பா வேலைக்கு போய் மாசம் மாசம் 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துடுறோம். எங்களை நம்புங்க அண்ணே. எங்களுக்காக இந்த ஒரு தடவை விட்டு கொடுத்துருங்க. ஆமா அண்ணாச்சி, நாங்க எப்படியாவது திருப்பி கொடுத்துடுறோம், கொஞ்சம் தயவு பண்ணுங்க. பொம்பளைங்க நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால இப்ப விட்டுட்டு போறேன். ஆனா ஒண்ணு, மாசம் முறை கரெக்டா 1000 ரூபாய் வந்துடணும், இல்ல நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். வண்டிக்காக இப்ப இந்த வண்டிகளை எடுத்துட்டு போறேன். போய் வண்டியில தள்ளிட்டு வாங்கடா. வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கு வண்டி ஒரு கேடு. தள்ளுமா. ஏன்னா நிக்கிறீங்க, தள்ளிட்டு போங்கடா. இந்த பாருமா, மாசம் முறை கரெக்டா என் பணம் வந்து சேர்ந்துடணும், இல்ல நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நான் எப்பேற்பட்ட ரவுடின்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். ஆமா, ஜாக்கிரதை. இவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மைன்னு நம்பி நம்ம எவ்வளவு ஏமாந்துட்டோம். நம்ம புத்தி தான் செருப்பால அடிக்கணும்க்கா. இவங்க இப்படி எல்லாம் ஏமாத்துவாங்க நமக்கு என்னடி தெரியும்? தெரிஞ்சு போச்சுல்ல, இதுக்கு மேலே பொறுமையா இருந்தோம்னு வச்சுக்கோ, இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் போயிடும். உடனே போய் மாமியை பாக்குறோம், வேலையை வாங்குறோம். சார், என் பக்கத்து வீட்டுல இருக்கிற 3 பேருக்கு வேலை வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் இல்லீங்களா, இவங்கதான் அவங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப உங்க ஹஸ்பண்ட்ஸுக்கும் வேலை இல்ல. அப்படியா? ஆமா சார். இந்த நேரத்துல நீங்க வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப உபகாரமா இருக்கும். பார்க்கலாம். சார், பார்க்கலாம்னு சொல்லாதீங்க சார், எனக்காக எப்படியாவது நீங்க ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ். நாளைக்கு வந்து வேலையில ஜாயின் பண்ண சொல்றேன். தேங்க்யூ சார். நன்றிங்க சார். தேங்க்யூ சார். மாமி, எங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வெரி வெரி தேங்க்யூ மாமி. தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம் அம்மா. இவ்வளவு நாளைக்கு அப்புறமாவது தெளிவான முடிவுக்கு வந்தாலே
அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படியே லைஃப்ல மெயின்டைன் பண்ணணும். சரிங்க மாமி. அப்புறம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே பரவாயில்ல, லேட்டா வந்தீங்க. நாளை காலையில கரெக்டா டியூட்டிக்கு ஜாயின் பண்ணணும். ஓகே, வந்துடுறேன் மாமி. வராங்க மாமி. நேரத்தோட வந்துருங்க, என் பேரை கெடுத்துறாதீங்க. அம்மா அப்பா ஒரு சைடு தள்ளுது, ஒரு சைடு அரைக்குது. கிரைண்டர் மாதிரி ஆக்கி விட்டானுங்களே. ஏண்டா மச்சான், பெங்களூர்ல இருந்து என் கூட பேசாம ஐயோ, அம்மா, போலீஸ்காரன் ஏற்கனவே அடிச்சிருக்கான், நீ வேற அடிக்கிறடா பொறுக்கி. ஏன்டா கத்துற? போலீஸ்காரன் உன்னை மட்டும் மாறிச்சா? அவன் கண்ணத்தை பார், அழுகுல கொய்யா பழம் மாதிரி இருக்கு. என் மூக்க பார், வெடிச்சு செதறி இருக்கு. இதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட்டனா? வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்டா. கருவாயா, என் கூட இனிமே நீ பேசாதடா. நீ ஒரு நம்பிக்கை துரோகிடா. இந்த ஜென்ம ஜென்மத்துக்கு நான் உன் கூட பேச மாட்டேன்டா. நீ ஒரு நன்றி கிட்டவன்டா, டுபாக்குறா, ஃப்ராட்ரா நீ. எப்படி பேசுறான் பாருடா. டேய், அவன் ஃப்ரெண்ட் ஏமாத்துறதுக்கு அவன் என்னடா பண்ணுவான்? அவன் நல்லது பண்ணணும்னு நினைச்சா நம்ம நேரம் அப்படியே ஆயிப்போச்சு. என்ன பண்றது? என்னடா நொல்லத்துக்கு சொன்னா? என் பொண்டாட்டி நகை நட்டு அடகு வச்சு 5000 ரூபாய் கொடுத்தாலே, இப்ப எப்படி அவளுக்கு நான் கணக்கு சொல்லுவேன்? டேய் புலம்பாதடா, நீ மட்டுமா பதில் சொல்லணும்? நான் கூட தான் பதில் சொல்லணும். என் பொண்டாட்டி கூட தான் இப்ப ட்ரைனிங் என்னாச்சுன்னு கேப்பா. டேய், ஏன்டா ஒரி பண்றீங்க? ஏதோ மிஸ் ஆகி போச்சு. புண்ணு ஆறுனவன ஹைதராபாத்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனை போய் பார்த்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணி தர்றேன். ஐடியா குடுக்குற வேலையை என்னோட நிறுத்திக்கோ. என்னடா இவனு அடிக்கிறா? போயிரு, போ, போடா. என்னடாச்சு? என்னடா மச்சான் வீடு பூட்டி இருக்கு? அட, என் வீடு பூட்டி இருக்கு. ஒருவேளை நம்ம இல்லங்கிற தைரியத்துல பகல் காட்சிக்கு போயிட்டாளுங்களா? டேய், பாட்டு சத்தம் கேக்குது மேல. குழந்தைகளா இருக்கும், சாவி அங்கதான் இருக்கும். வா, இறங்கு இறங்கு. வீட்டை பூட்டிட்டு உங்க அம்மா எங்க போயிருக்கா? அம்மா எதிர் வீட்டு மாமி கூட வேலைக்கு போயிருக்காங்கப்பா. வேலைக்கா? வேலைக்கா? வேலைக்கு போயிருக்காளா? ஆமாப்பா, அம்மா பேக் மாட்டிட்டு வேலைக்கு போனாங்க. ஏண்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லீவ் விட்டாலே உங்களுக்கு விளையாட்டு தானா? படிக்கிறது இல்லையா? அம்மா அப்பா ஊர்ல இருந்து வந்தாச்சுமா. வந்துட்டாரா? எப்ப வந்தாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாம்மா அப்பா வந்தாரு. அம்மா அப்பா அவன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்கம்மா. ஏன்? ஏன்னா இவன் நீ பேக் மாட்டிட்டு வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டாமா. ஏண்டி அவசரம் கொடுக்க? நான் பதமா சொல்லிருப்பேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? சரி, உங்க அப்பா எங்க? ரூம்ல இருக்காங்கம்மா. ஏங்க இப்பதான் வந்தீங்களா? ஆமா, ஒரு மாசம் ட்ரைனிங்னு சொல்லிட்டு ஏன் 2 நாள்லயே வந்துட்டீங்க? இது என்ன காயம்? ஏய், அது கழுதுடி. எதுக்காக நீ வேலைக்கு போன? முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. தயவு செஞ்சு கோவப்படாம பொறுமையா கேளுங்க. ஏன் நீ பொறுமையா கேக்குறது? நீ வேலைக்கு போக கூடாதுன்னு ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன்ல. அதே மாதிரி வேலைக்கு போனா என்ன அர்த்தம்? அது இவன் என்ன சொல்றது நான் தான் கேக்குறதுங்கிற திமிரு தானே உனக்கு? திமிர்ல ஒண்ணு வேலைக்கு போலங்க, ஒரு காரணத்தோட தான் வேலைக்கு போனேன். என்னடி பெரிய காரணம்? என்ன கேட்காம வேலைக்கு போயிட்டு சாக்கு போக்கு சொல்லி சமாளிக்கிறேன். நீ சாக்கு போக்கு சொல்றது, பொய் சொல்றதெல்லாம் உங்க வேலை, எங்க வேலை இல்ல. உண்மையிலேயே பொண்டாட்டி மேல மரியாதை இருந்திருந்தா பொய் சொல்லிட்டு பெங்களூர் போயிருக்க மாட்டீங்க. வேலை போன விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்க மாட்டீங்க. செய்யற தப்பெல்லாம் நீங்க செஞ்சுட்டு என் மேல குத்த சொல்றீங்களா? எப்பவுமே ஒரு பொண்டாட்டி வேலைக்கு போனா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் போவா. நீங்க ஊருக்கு போன மறுநாளே மளிகை கடைக்காரன்ல இருந்து வீட்டு ஓனர் வரைக்கும் பணம் கொடுன்னு வந்து ஒத்த கால நின்னுட்டாங்க. பத்தாததுக்கு பொண்டாட்டிக்கு தெரியாம ஆபீஸ்ல 20,000 ரூபாய் கடன் வாங்கிருந்தீங்கல்ல, அந்த பியூன் வந்து உடனே என் பணத்தை கூட இல்லன்னா வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தூக்கிட்டு போயிடுவேன்னு எல்லாரும் முன்னாடியே ரொம்ப கேவலப்படுத்திட்டான். இந்த நிலைமையில என்ன பண்ண சொல்றீங்க? இப்ப பார்த்தா உங்களுக்கு வேலை இல்ல. இவ்வளவு பிரச்சனைகளை நீங்க ஒருத்தரை எப்படி சமாளிப்பீங்க நினைச்சு நான் வேலைக்கு போனேன். ஆக புருஷனுக்கு வேலை போயிடுச்சு, அவன் கையால் ஆகாதவன், அவனால குடும்பம் நடத்த முடியாது, நீயே முடிவு பண்ணிட்டு வேலைக்கு போயிட்ட. ஏங்க எல்லாத்தையும் ஏன் குத்தமா எடுத்துக்கிறீங்க? ஒரு புருஷனுக்கு கஷ்டம் வரும்போது பொண்டாட்டி வேலைக்கு போறது தப்பா? தப்பு தாண்டி. என்ன பொறுத்தவரைக்கும் பொண்டாட்டிக்கு வேலைக்கு போகவே கூடாது. பொம்பளைங்கிற வீட்டுக்குள்ள தாண்டி இருக்கணும். இவ்வளவு கௌரவம் பாக்குறவரு என்ன பண்ணிருக்கணும்? இருந்த வேலையை காப்பாத்திருக்கணும். கடன்காரங்க வீட்டு வாசல்ல வந்து சத்தம் போடாம பாத்துருக்கணும். நீங்க எதுவுமே பண்ணாம என்னையும் வேலைக்கு போக கூடாதுன்னா என்ன அர்த்தம்? உங்களை விட இந்த குடும்பத்து மேல எனக்கு தான் பொறுப்பு இருக்கு, அக்கறை இருக்கு. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஐயா! வெட்டி பொதுக்காம விட மாட்டேன். நீ வேலைக்கு போய் நான் வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு ஒட்ட போயலாம். எதுக்கு படிக்கிறீங்க? இந்தாமா, ஏன் எதுக்குங்கிற கேள்வியெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. அவன் என்னை தட்டி எழுப்பிட்டான். உள்ள தூங்கிக்கின்ற கவாலிய சுரண்டி விட்டுட்டான். அவன் ரத்தம் பார்க்காம அந்த கவாலி தூங்க மாட்டான். எங்க போய் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இந்த பார், பேசாத, நீ பேசாத. விடுறா, எதுக்கு அவட மனதமா பேசிக்கிட்டு? சும்மா மச்சான். ஆம்பளை நானு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வேலைக்கு போயிருக்கான்னா இவனை எல்லாம் உயிரோட வர சொல்றியா? என்னடா பேசிட்டு இருக்க நீ? இன்னைக்கு அவளை முடிவு எடுத்தாலும் நினைச்சிட்டு இருக்க? என்னைக்கு நம்ம கிட்ட வேலைக்கு போகணும்னு கேட்டாங்களோ அன்னைக்கே முடிவு எடுத்துருக்காங்கடா. அடியே ரஞ்சிதா, எப்படி போனாலும் நீ இந்த வழியா தான் வரணும். உன்னைய வெட்டி இந்த கிணத்தடியில புதைக்கல, நான் மீச வச்ச ஆம்பளை இல்லடி. என்ன பெரிய ஆம்பளை? கட்ட பொண்டாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லிட்டு போற யோகிதை இல்ல, நீங்க எங்களை குத்தம் சொல்றீங்களா? மாலு, this is too much. ஓவரா பேசுற. ஒரு ஆம்பளை எல்லா விஷயத்தையும் பொண்டாட்டிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லடி. அதே மாதிரிதான் நாங்க வேலைக்கு போறதும் எங்க ரைட்ஸ். அதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. மச்சான், அடியே
ரைட் சைட்ஸ் பேசுறதுக்கு இது ஒண்ணும் கோர்ட் இல்லடி, குடும்பம். புருஷன்கிட்ட லா பாயிண்ட் பேசுறேன்னு வச்சுக்க, அந்த குடும்பமே கொலாப்ஸ் ஆயிரும்டி. இந்த லா பாயிண்ட்லாம் இதுக்கெல்லாம் பேசல மச்சான். பின்ன? எதிர் வீட்டுல இருந்து சொல்லி கொடுத்து வருது. இதுக்கெல்லாம் வேலைக்கு போறது காரணம் இந்த மாமிதான் மச்சான். அப்ப ஒரு நாளைக்கு வீட்டோட தீய வச்சு கொடுத்தோம்னா எல்லாம் சரியா போயிடும். இத பாருங்க, அடுத்தவங்க பேச்சு கேட்கறதுக்கு நாங்க ஒண்ணும் மடச்சு கிடையாது. எங்களுக்கும் புத்தி இருக்கு. உங்க லட்சணம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வேலைக்கே போனோம். அப்படி சொல்லு. தபார், இந்த நேரத்துல நான் மட்டும் வேலைக்கு போலனா நீயும் உன் பிள்ளைகளும் நடுரோட்ல தான் நிக்கிறா. என்ன சொன்னா நான் தின்னு போட்ட எச்சியை தின்னுபிட்டு நான் நடுரோட்ல நிக்கிறோமா? உன்னை அடியா வெட்டி போட்டுருவீங்களா? எங்க வெட்டுக்க பாக்கலாம். இத பாருங்க, சும்மா சத்தம் போட்டதுனால நியாயம் அநியாயம் ஆயிடாது. அவ சொல்றதுல என்ன தப்பு? நாங்க மட்டும் வேலைக்கு போலனா அடுத்த மாசம் உங்க குடும்பமே நடக்காது. அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்ன மிரட்டறியா? இத்தனை வருஷமா நீ சம்பாதிச்சு போட்ட அந்த கும்பல் நடந்தது. வார்த்தை அளந்து பேசு. என்ன மச்சான் வளர்த்து பேசிக்கிட்டு? இந்த பா, முதல்ல நீங்க வேலைக்கு போறத நிறுத்த போறீங்களா இல்லையா? முதல்ல நீங்க கடன் அடைங்க, அப்புறம் நாங்க வேலைக்கு போறத நிறுத்துறோம். இத பாருடி, இன்னும் 2 மாசத்துல எல்லா கடனையும் அடைக்கிறோம், உங்க கொழுப்பையும் அடக்குறோம். எதுவுமே சொல்லாதீங்க, செஞ்சு காட்டுங்க. சவாலாடி விடுற. புருஷனுங்க பேச்ச மீறி வேலைக்கு போனது தப்புன்னு உங்களை உணர வைக்கல. நாங்க ஆம்பளைங்களடி. பொண்டாட்டிங்க நாங்க செஞ்சதும் சரிதான்னு உங்க வாயால சொல்ல வைக்கல. நாங்களும் பொம்பளைங்க இல்ல. பாத்தலாமா? நீ என்ன பாத்தலாம்? பாக்கலாம். ஆம்பளைங்க நாங்க யாருங்கிறத காட்டுறோம். அதையும் பாக்கலாம். என்ன சவாலா விடுறீங்க? புருஷனை பகைச்சுக்கிட்ட எந்த பொம்பளையும் வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. ஜாக்கிரதை. அப்படி போடுறா ராஜா, அப்படி போடுறா.